ஒரு கணவனும் மனைவியோ கயாவுக்கு சென்று தர்ப்பணம் செய்யும்போது அங்கிருந்த பூசாரி, ஐயா, கயாவிற்கு வந்தால் விருப்பமானது எதையாவது விட்டுவிட வேண்டுமே, நீங்கள் எதையாவது விடப்போகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கணவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். உடனே அந்த பூசாரி கேட்டார், கத்திரிக்காயை விட்டுறீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ கேரட்டு, அது கண்ணுக்கு நல்லது, விட்டமின் ஏ நிறையா இருக்கே அப்படின்னாரு. சரி, தக்காளியாவது விட்டுறீங்களா அப்படிங்கிறாரு. தக்காளி தான் விலை ரொம்ப குறைவு, அதனால் அதுவும் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ உருளைக்கிழங்கையாவது விட்டுறீங்களா, பூரிக்கு மசால் செய்ய வேணுமே அப்படிங்கிறாரு. சலிப்பான பூசாரி இப்போ எதைத்தான் விட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே கணவன் யோசிச்சு, காசு பணம் செலவில்லாதது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே, நான் மானத்தை விட்டுறேன் சாமி அப்படின்னு சொன்னார். பூசாரிக்கு மானம் என்றால் அப்போ என்னன்னே தெரியாததால் அவர் சொன்னபடியே சொல்லி தர்ப்பணமும் செஞ்சிட்டாரு. பின்னர் மனைவியிடம் கேட்டார், நீ எதமா விட போற அப்படின்னு. அவள் கணவனை பார்த்து முறைச்சபடி, நான் இந்த ஆளையே விட்டுறேன் சாமி என்றார். ஏம்மா அப்படிங்கிறாரு. மனுஷன்னா மானம்தான் முக்கியம், ஆனால் அதுவே இல்லாத ஒருத்தனோட நான் எப்படி வாழ முடியும் சாமி அப்படிங்கிறா. மானத்தோட அவசியத்தை சொல்ல இந்த கதையை வாரியார் அடிக்கடி சொல்லுவார்.